இந்தியாவே போற்றக்கூடிய ஒரு கட்சியா நம்ம கட்சி உருவாகி இருக்குன்னா அதுக்கு நம்ம எல்லாரும் பெருமைப்படணும் அப்படின்னு ஒருத்தர் உணர்ச்சி பொங்க பேசியிருக்காரு. யார் அவரு? தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர் தான். என்னன்னா, இந்த திமுக 75ஆம் ஆண்டு அறிவு திருவிழா அப்படின்னு ஒன்று நடத்துனாங்க. அதில் தான் பேசியிருக்காரு. நம்ம திமுக கட்சியை திராவிடத்தை நிறைய பேர் அடக்கணும் ஒடுக்கணும்னு பார்த்தாங்க. ஆனால் அது முடியல. இன்னைக்கு இந்தியாவே பேசப்படுற ஒரு கட்சியாக ஒரு மாபெரும் இயக்கமாக திமுக உருமாறி இருக்கு. அது நமக்கு எவ்வளோ பெரிய பெருமைப்படுற விஷயம் தெரியுமா? இவங்க எல்லாரும் இங்கே அடக்கணும்னு நினைக்க தான் நம்ம மேலே முன்னேறிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் இது மட்டும் இல்லைங்க, திராவிடம் வெல்லும், அதை காலம் பதில் சொல்லும் அப்படின்னு வழக்கமான பஞ்ச் டைலாகோட பேசியிருக்காரு மு.க.ஸ்டாலின் அவர்கள். இந்தியாவே போற்றும் இயக்கமாக நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்திருக்கு. இந்த சாதனைகளும் வளர்ச்சியும் தான் பலருடைய கண்களை உறுத்துது. நாம் பேசும் சமூக நீதி, சுயமரியாதை, மாநில சுயாட்சி, கூட்டாட்சி ஆகிய கருத்துக்கள் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கு பரவிடுச்சு. என்னடா இவங்க தமிழ்நாட்டிலே முடக்க நினைச்சா இந்தியா முழுக்க தாக்கத்தை ஏற்படுத்துறாங்கன்னு கோவப்படுறாங்க. நான் பெருமையோடு சொல்றேன், இந்த அறிவு திருவிழா திராவிடம் வெல்லும், அதை காலம் சொல்லும். அடுத்ததா பேசின முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திமுகவை இவங்க நிறைய வழிகளில் அட்டாக் பண்ண பார்த்தாங்க, ஆனால் எதுவுமே முடியல. இப்போ அதுக்காகத்தான் புதுசாக ஒன்றை கொண்டு வந்திருக்காங்க நம்ம மத்திய அரசு. என்னது? சார்னு சொன்ன உடனே நீங்கள் அங்கே போயிடாதீங்க. அந்த சார் இல்லைங்க, இது SIR. அதாவது இந்த தேர்தல் ஆணையத்தை வச்சு இப்போ புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. வாக்கு திருட்டுலாம் நடக்குது இல்லையா, அதெல்லாம் தடுக்கிறதுக்காக புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதைத்தான் இவர் மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. இந்த சாரை வச்சு மட்டும் நீங்கள் ஒன்றும் பண்ணிட முடியாதுங்க. இந்த சாருக்கு யார் ஆதரவு கொடுக்குறாங்க சொல்லுங்கள்? யாருமே கொடுக்கல. எல்லா தலைவர்களுக்கும் இதுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நாங்கள் மட்டும் என்ன பண்ணுவோம்? இந்த சாரோட முக்கிய நோக்கமே என்னென்னா, இந்த தேர்தல் நேரத்தில் நிறைய குளறுபடிகள்லாம் உருவாக்கி ஆட்டையை கலைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நான் இடம் கொடுத்துருவேன்னா முடியவே முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் இந்த சாரை நீங்கள் எப்படி கொண்டு வரீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு சவால் விட்டு பேசியிருக்காரு. ஐ வில் see you in the court அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு முதல்வர் அவர்கள். இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் தம்பிமார்களை பார்க்கிறப்போ இது கூடி களையும் கூட்டம் அல்ல, காலந்தோறும் கொள்கைகளை கூறுகட்டிக் கொள்ளும் கூட்டமாக இருக்கிறத காரணத்தால் தான் எத்தனை பெரிய எதிரிகளாக வந்தாலும் எத்தனை பெரிய தந்திரங்களை கொண்டு நம்ம வீழ்த்த முடியலன்னு உணர்த்துது. கொள்கை ரீதியா திமுகவை வீழ்த்த முடியாத காரணத்தால் தான் இப்போ தேர்தல் ஆணையம் மூலமா திருட்டுத்தனமா குறுக்கு வழியில வீழ்த்த முடியுமான்னு முயற்சி பண்ண பார்க்கிறாங்க. அதுதான் SIR. ஏன் அந்த SIR அவசர அவசரமாக நடத்தணும்? தேர்தல் நேரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இது வேணாம்னு எல்லா அரசியல் கட்சிகளும் வேண்டாம்னு சொல்லியும் ஏன் நடத்தணும்? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாம, இதையெல்லாம் காது கொடுத்து கேட்காம தேர்தல் ஆணையம் SIR பணிகளை தொடங்கிட்டாங்க. இதுக்கு எதிராக சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நாம் போராடிக்கிட்டு இருக்கோம், போராட போறோம்.